விஜய் அவர்களுடைய மாநாட்டுல கலந்து கொண்டவங்கல 70 விழுக்காடுக்கும் மேல பட்டியலின மக்கள் அப்படின்னு ஒரு டேட்டா சொல்றாங்க. அப்ப இந்த 70 விழுக்காடு மக்களும் விஜய் அவர்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னா நிச்சயமா அருந்தவர்களுக்கான உள் ஒதுக்கீட்டை விஜய் அவர்கள் எதிர்க்க வேண்டும். மாறாக இப்ப இருக்கக்கூடிய திமுக அதிமுக மாதிரி இந்த உள் ஒதுக்கீட்டை விஜய் அவர்கள் ஆதரித்தார் அப்படின்னா, சீமான் அவர்களுக்கு எதிர் ஸ்டாண்ட் எடுத்தார் அப்படின்னா அந்த பட்டியலின மக்களினுடைய எதிர்ப்புக்கு விஜய் அவர்கள் உள்ளாவாரு. ஆட்டோமேட்டிக்கா பறையர்கள் மற்றும் தேவேந்திர வேளாளர்களுடைய வாக்குகள் விஜய்க்கு எதிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு இல்லைங்களா? இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அதற்கு சீமான் அவர்களே விஜயை உட்படுத்துவாருங்கிறதா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒவ்வொரு பேட்டிகள்லயுமே விஜயை அட்டாக் பண்றதுக்கான அடிப்படை காரணமே இந்த விஷயம் தான். இங்க 5 முனை போட்டி அப்படிங்கிறத நிறுவறதே சீமான் அவர்கள் தான். விஜய் அவர்களுக்கு கூட்டணி ஆப்ஷனே இல்லாம அவரை தனித்து விட வச்சு தனியா களம் காண வைக்க போறதே இங்க சீமான் அவர்கள் தான்றதா நம்ம இதுல பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. அரசியல்காரருடன் உறவுகளுக்கு வணக்கம். 2026 சட்டசபை தேர்தல் களம் எப்படி அமையும்? இதுல சீமான் அவங்களுடைய நிலைப்பாட்டை எப்படி இருக்கும்? நிச்சயமா ரொம்ப இப்ப பேச வேண்டிய டாபிக் தான் இது. சீமான் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு அரசியல் நகர்வையும் திட்டமிட்டு, இன்னும் சொல்ல போனா ஸ்கெட்ச் போட்டு பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். அந்த வகையில அமையப்போற களம் அப்படிங்கிறது எத்தனை முனை போட்டி அப்படிங்கிறதே நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல சீமான் அவர்கள் இருக்கிறான்னு சொன்னா நம்ப முடியுது அவங்களால? அதுதான் உண்மை. என்ன விஷயம் அப்படின்னா, புதுசா ஒரு புது வருகை ஒருத்தர் வந்திருக்காரு இல்லைங்களா, நம்மளுடைய தாவேகா விஜய் அவர்கள். சோ அவருடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்குன்றதை பொறுத்துதான் இங்க 4 முனை போட்டியா 5 முனை போட்டியாங்கிறது நமக்கு தெரிய வரும். காரணம், இங்க தொடர்ச்சியா சீமான் அவர்கள் தனித்தே களம் பண்ணிட்டு இருக்காரு. அவரை தாண்டி மற்ற அணிகளா திமுக அதிமுக பாஜக ஒரு அணியா நின்றாலும் இப்போ 4வது அணியாக நாம் தமிழர் தனித்து நிற்பாங்க. கட்சியின் அளவுல 3வது பெரிய கட்சியா நாம் தமிழர் இருக்கிறாங்க. ஆனா தனித்து நிக்கிறதுல தனித்துவமா நாம் தமிழர் இருக்கிறாங்க. இப்ப புதுசா விஜய் அவர்களினுடைய தமிழக வெற்றி கழகம் உள்ள வர்றாங்க. அவர்கள் வரும்போதே ரொம்ப தெளிவா முதல் மாநாட்டிலேயே கூட்டணிக்கு எங்களுடைய கதவுகள் திறந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லி அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்காங்க. அதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அவங்க கூட்டணிக்கு போயிட்டாங்க அப்படின்னா இது 4 முனை போட்டியா இருக்கும். இல்ல தனித்து நிற்கிறாங்க அப்படின்னா சீமான் அவர்களோட சேர்த்து இது 5 முனை போட்டியா இருக்கும் இல்லையா? 5 முனை போட்டின்னு சொல்றீங்களா? அப்ப யார் எந்தெந்த கூட்டணியில இருப்பாங்க? திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி, என்டிஏன்னு சொல்லக்கூடிய பாஜக தலைமையிலான கூட்டணி, நாம் தமிழர் கட்சி தனித்து, புதுசா கிளம்பி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அவர்களும் சீமான் அவர்களால் தனித்து நிற்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். அதனால அவர்கள் தனித்து தான் களமாட போறாங்கன்னு தான் இப்போ வரக்கூடிய தகவல். சோ அதனால இதுதான் 5 முனை லீமா. விஜய் அவங்க இப்பதான் கொள்கையே அறிவிச்சிருக்காங்க. ஆனா நீங்க அதுக்குள்ள ஒரு கூட்டணி வச்சு பாருன்னு சொல்லிட்டு எப்படி சொல்றீங்க? அந்த மாநாட்டுல விஜய் அவர்கள் பேசுனதை முழுசா கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நாங்க ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்க தயாரா இருக்கோம், எங்க கூட யார் வேணாலும் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொன்னது ஒரு ஸ்டேட்மெண்ட். விஜயோட தலைமையில கூட்டணி வாங்கன்னு சொன்னது ஒரு ஸ்டேட்மெண்டா இருந்தாலும் அதை தாண்டி பல இடங்கள்ல விஜய் அவர்கள் கூட்டணிக்காக பல சமரசங்களை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுல. அது எல்லாத்தையுமே சீமான் அவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் விஜய் எக்ஸ்போஸ் பண்ணிட்டே வராரு. குறிப்பா சொல்லணும்னா, விஜய் அவர்கள் மீது சீமான் அவர்களுடைய கோபத்திற்கு காரணமான முதல் ஸ்டேட்மெண்ட் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று அப்படிங்கிறது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை விஜய் அவர்கள் ஏன் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? தெரியலையே. என்னன்னா, திராவிடம் அப்படின்னு கருத்து வச்சிருக்கக்கூடிய மக்களும் எங்களுக்கு நீங்க வாக்களிக்கணும், அதனுடைய ஆதரவாகவும் எனக்கு வேணும், தமிழ் தேசியம் அப்படின்னு பேசக்கூடிய மக்களினுடைய வாக்குகளும் எனக்கு வேணும் அப்படிங்கிறது வெளியே தெரியக்கூடிய ஒரு பார்வை. ஆனா பின்னாடி இதுக்கு பிகைண்ட் தி ஸ்கிரீன்ல ஒரு விஷயம் இருக்கு. திராவிட கருத்தியல் பேசக்கூடிய கட்சிகள் கூடயும் நான் என்ன பண்ணுவேன், கூட்டணிக்கு போவேன். தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகள் கூடயும் நான் கூட்டணிக்கு போவேன், இல்லைன்னா என் கூட கூட்டணியில இணைச்சுப்பேன். இப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் அது. இப்போ இதை நீங்க பொருத்தி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் புரியும். சீமான் அவர்கள் விஜயனுடைய பேச்சுக்கு பிறகு கண்டிச்சு தம்பிய செல்லமா தட்டி இருப்பாரு. என்ன விஷயம் அப்படின்னா, ஒண்ணு சாலைக்கு அந்த பக்கம் நெல்லு, இல்ல இந்த பக்கம் நெல்லு, நடுவால நின்னீங்கன்னா லாரியில அடிபட்டுருவீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான உண்மையான பொருள் அப்படிங்கிறது இப்போ புரியும்னு நினைக்கிறேன். நீங்க 2 தத்துவமும் வேணும், 2 கட்சிகளும் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னாக்க நீங்க மாட்டிப்பீங்க, மக்கள் கிட்ட எக்ஸ்போஸ் ஆயிருவீங்க அப்படிங்கறதா சீமான் அவர்கள் சுட்டிக்காட்டி பேசியிருக்காரு. கூடவே விஜய் கூட்டணிக்கு போவாருன்னு சொல்லிட்டு சீமான் அவங்களே வெளிப்படையா சொல்லியிருக்காங்களே. ஆமா, அந்த பேட்டிலேயே சீமான் அவர்கள் தெளிவா விஜய் கூட்டணி போறதுக்காக தான் இந்த திட்டத்துல செயலாட்டிட்டு இருக்காருன்றதையும் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாரு. இன்னும் சொல்ல போனா, தம்பி விஜய்க்கு கூட்டணி தேவைப்படுது, அவரு யார் கூடயாச்சும் கூட்டணிக்கு போகணும்னு நினைக்கிறாரு, அதனாலதான் இங்க ஒரு கை அங்க ஒரு கைன்னு வச்சுட்டு இருக்காரு, அதனாலதான் இந்த குழப்பவாதியான ஒரு அரசியலை அவர் பண்ணிட்டு இருக்காரு. எங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லை, நாங்க ரொம்ப தெளிவா இருக்கிறோம், எங்களுடைய கருத்தியல் தமிழ் தேசியம், எங்களுடைய கொள்கை தமிழ் தேசியம், நாங்க அதன் வழியில பயணிப்போம் அப்படிங்கிற ஒரு தெளிவோட நாம் தமிழர் கட்சி அரசியல் பண்றாங்க.
இதுல இன்னொரு விஷயமும் நம்ம கவனிக்கணும். சீமான் அவர்களுடைய பிறந்த நாள் நவம்பர் 8 வந்துச்சு இல்லைங்களா? அப்போ ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணாங்க சமூக வலைதளங்கள்ல. அது என்ன சொல்லுங்க? கொள்கை தலைவன் சொல்லிட்டு வந்துச்சு, அதை சொல்றீங்களா? நிச்சயமா அதேதான். அந்த கொள்கை தலைவன்ற விஷயம் ஏன் வந்துச்சு நினைக்கிறீங்க? ஒருத்தர் கொள்கையே எல்லாம் புதுசா வந்திருக்காரு, அவருக்கு நாங்க பதிலடி கொடுக்கிற விதமா எங்களுடைய தலைவரை நாங்க தனித்துவமா காட்டுறோம் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அந்த கொள்கை தலைவன் ஹேஷ்டாகே ட்ரெண்ட் பண்ணாங்க. சோ இப்படியாக விஜயினுடைய அந்த ஒரு கூட்டணி நிலைப்பாடுங்கிறது தமிழக மக்களுக்கு எதிரானதுங்கிறது தான் சீமான் அவருடைய ஸ்டாண்டா இருக்கு. இதுல ரொம்ப ரொம்ப உற்று நோக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் ஒண்ணு இருக்கு. ஒரு கட்சிக்குமே ஒரு சமூக பிரச்சனைகள்லையும் அரசியல் நிலைப்பாடு அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த வகையில தற்போது நாம் தமிழர் கட்சி மற்றும் சீமான் அவர்கள் பெரிய அளவுல வெளியெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான இஷ்யூ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அருந்ததியர்களுக்கான அந்த உள் ஒதுக்கீடு அப்படிங்கிற விஷயம். இதுலயும் திமுக ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், அதிமுக ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும். இதுல விஜய் அவர்களின் நிலைப்பாடு என்ன அப்படிங்கறதையும் சீமான் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா திமுக அதை கொண்டு வந்தவர்களே திமுக தான், அப்ப அதை ஆதரிப்பாங்க. அதிமுக ஜெயலலிதா காலத்தை எதிர்த்தாலும் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலத்துல சப் கேட்டகரைசேஷன் அவர்கள் ஆதரிக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல சீமான் அவர்கள் மிக கடுமை எதிர்க்கிறாங்க, பாமக எதிர்க்கிறாங்க, விசிக எதிர்க்கிறாங்க, ஆனா வெளிப்படையா பேச முடியாத சூழல்ல இருக்கிறாங்க. இப்படியான விஷயத்துல புதுசா வந்திருக்கக்கூடிய புது முகமான விஜய் அவர்கள் என்ன செய்ய போறாருங்கிற கேள்வியை சீமான் முன் வச்சிருக்காரு. ஆனா விஜய் அவர்கள் இதை மேடையில பேசும்போதே பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு எல்லாம் ஆதரிச்சு தான் பேசியிருக்காரு, இலவசங்களையும் ஆதரிச்சு பேசியிருக்காரு. அப்ப இந்த இலவசங்கள், இடஒதுக்கீடு, இந்த எல்லா விஷயங்களுமே திமுக அதிமுக போன்ற கட்சிகளுடைய கொள்கையோட ஒத்து போகக்கூடிய விஷயங்களா தான் இருக்கும். ஏன்னா சீமான் அவர்கள் இலவசங்களை ரொம்ப தீவிரம் எதிர்க்கக்கூடிய நபர். நீங்க பாத்தீங்கன்னா நாங்க மீன்களை உங்களுக்கு சாப்பாட கொடுக்க மாட்டோம், மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்போம் அப்படிங்கிறது தான் சீமானுடைய ஸ்டாண்டா இருக்கும். ஆனா விஜய் அவர் என்ன சொல்றாரு, நாங்க தேவையானவங்களுக்கு மீன் இலவசமா கொடுப்போம், நாங்க மீன் பிடிக்க கற்றும் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கமும் ஒரு துண்டு இந்த பக்கமும் ஒரு துண்டுங்கிற மாதிரி தான் விஜயனுடைய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டே இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த பர்டிகுலரான அருந்ததியர்களுக்கான உள்ளொதுக்கீடு விஷயத்துல விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன இப்படிங்கிறது சீமான் அவர்களுடைய ஒரு மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. ஒருவேளை விஜய் அவங்க இதை ஆதரிச்சா அவருக்கு என்ன பிரச்சனை வரும், இல்ல எதிர்த்தா அவருக்கு என்ன பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? சரியான கேள்வி. ஒருவேளை அருந்ததியர்களுக்கான உள் ஒதுக்கீட்டை சீமான் அவர்கள் மாதிரி விஜய் அவர்கள் எதிர்த்தாரு அப்படின்னாக்க நிச்சயமா பட்டியலின சமூக மக்கள், அதாவது அருந்ததியர்கள் அல்லாத பிற பட்டியலின சமூக மக்களிடையே ஒரு நன்மதிப்பை பெறுவார். இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, விஜய் அவர்களுடைய மாநாட்டுல கலந்து கொண்டவங்கல 70 விழுக்காடுக்கும் மேல பட்டியலின மக்கள் அப்படின்னு ஒரு டேட்டா சொல்றாங்க. அப்ப இந்த 70 விழுக்காடு மக்களும் விஜய் அவர்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னா நிச்சயமா அருந்ததியர்களுக்கான உள் ஒதுக்கீட்டை விஜய் அவர்கள் எதிர்க்க வேண்டும். மாறாக இப்ப இருக்கக்கூடிய திமுக அதிமுக மாதிரி இந்த உள் ஒதுக்கீட்டை விஜய் அவர்கள் ஆதரித்தார் அப்படின்னா, சீமான் அவர்களுக்கு எதிர் ஸ்டாண்ட் எடுத்தார் அப்படின்னா அந்த பட்டியலின மக்களினுடைய எதிர்ப்புக்கு விஜய் அவர்கள் உள்ளாவாரு. அதனாலதான் விஜய் அவர்கள் இதை பேசாம பட்டும்படாம அப்படியே நழுவிட்டே போயிட்டு இருக்காரு. இருந்தாலும் இதை பேசி ஆக வேண்டிய காலகட்டாயம் வரும். அதற்கு சீமான் அவர்களே விஜயை உட்படுத்துவாருங்கிறதா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா ஒவ்வொரு பேட்டிகள்லயுமே விஜயை அட்டாக் பண்றதுக்கான அடிப்படை காரணமே இந்த விஷயம் தான். ஒரு கொள்கை தெளிவில்லாம ஒருத்தங்க அரசியலுக்குள்ள இங்க இருக்கக்கூடிய அரசியல் பேசக்கூடிய கட்சிகள் எல்லாம் தாண்டி நாங்க வாக்குகளை வாங்கிடும் ஆசைப்படுறது அப்படிங்கிறது மிக மிக தவறானதுங்கிறது தான் சீமான் அவர்கள் ஸ்டாண்டு. அதுலயும் குறிப்பா இந்த பறையர்கள் மற்றும் தேவேந்திர குல வேளாளர்களினுடைய வாக்குகளை நீங்க அறுவடை பண்ண நினைக்கிறீங்களா, அப்ப இந்த பிரச்சனை ஒரு ஸ்டாண்ட் நீங்க எடுங்க. இந்த ஸ்டாண்டை விஜய் அவர்கள் எடுக்காம இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. இப்போ அருந்ததியர்களுக்கான உள் ஒதுக்கீட்டை விஜய் அவர்கள் எதிர்த்து பேசுறாரு அப்படின்னாக்க பிற மொழியாளர்கள் மத்தியில விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவு ஒரு அதிருப்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது ஆந்திரா, கர்நாடகா போன்ற பிற மாநிலங்கள்ல விஜய் அவர்களினுடைய படம் ஓடாம இருக்கிறதுக்குமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி விட்டுரும். அதனாலேயே பிறமொழியாளர்களை பகச்சுக்கவும் முடியாம விஜய் இருக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய பட்டியலின மக்களான பறையர்கள் மற்றும் தேவேந்திர வேளாளர்களுக்கெல்லாம் ஆதரவு ஸ்டாண்ட் எடுக்க முடியாம இருக்கிறாரு. இதை சீமான் எக்ஸ்போஸ் பண்றாரு. இந்த மாதிரி விஜய் அவர்கள் ரெண்டு பக்கத்து ஏதாச்சும் ஒரு பக்கம் நீங்க போங்க, நடுவுல நின்னீங்கன்னா நீங்க மாட்டிப்பீங்க. மற்ற அரசியல் கட்சிகள் இதை பத்தி பேசாம இருந்த போதும் நாங்க பேசுவோம். தமிழகத்திலேயே ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும்தான் இந்த விஷயத்த பகிரங்கமா அரசியல் மேடைகள்ல பேசுறாங்க. காரணம் என்னன்னா, இவர்கள் நாளைக்கு எந்த ஒரு கட்சி கூடயும் கூட்டணி போகணும் அப்படிங்கிற பயமோ எந்த ஒரு ஐயப்பாடோ இல்லாம இருக்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டுமே. அப்ப சீமான் விஜய் அவங்க இந்த விஷயத்துக்காக தான் எதிர்க்காங்களா, இல்ல இதுக்கப்புறமா சீமான் அவங்க விஜய் எதிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, இதுவரைக்கும் விஜய் அவர்கள் எதிர்ப்பதற்கு பல காரணங்கள் இருக்கு. இதுவும் ஒரு பிரதான காரணமா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதை விட ஒரு தரமான சம்பவம் இனிமே நடக்கவும் இருக்கு. ஒருவேளை விஜய் அவர்கள் அதிமுகவுடனோ இல்ல பிற கட்சிகளுடனோ கூட்டணிக்கு போனாரு அப்படின்னா விஜய் அவர்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவார். அதை சீமான் அவர்களே வெளிக்கொணர்வார். காரணம் என்ன வச்சுக்கலாம். இப்போ இதுவரைக்கும் விஜய் அவர்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்ன, விஜய் அவர்கள் ஒரு சமூக பிரச்சனைக்கும் என்ன கருத்து அப்படிங்கிறது நமக்கு தெரியாமே இருக்கு. கட்சி கொள்கைன்னு சொல்லியிருக்காங்களே தவிர அந்த கொள்கையில ரொம்ப ஆழமா ரொம்ப தெளிவான முடிவுகள் எதுவுமே இருக்காது. எல்லாமே பாத்தீங்கன்னா மேம்போக்கான விஷயமா தான் அந்த கொள்கைகளை சொல்லியிருக்காங்க.
நாளைக்கு ஒருவேளை அதிமுக கூட கூட்டணிக்கு போறாங்கன்னு வச்சுப்போமே, இந்த அருந்ததியர்களுக்கான உள்ளொதுக்கீட்டுல அவருடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கும்? அதிமுக என்ன ஸ்டாண்டோ அதுதானே இவங்களுக்கு வரும். நிச்சயமா அதுதான். அப்போ விஜய் எக்ஸ்போஸ் ஆயிராரு இல்லையா அந்த இடத்துல. அப்போ அருந்ததியர்களுக்கு ஆதரவானவர் விஜய் அப்படின்னு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா பறையர்கள் மற்றும் தேவேந்திர வேளாளர்களுடைய வாக்குகள் விஜய்க்கு எதிராக திரும்புவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு இல்லைங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அவரினுடைய கூட்டணி முடிவுகளா இருக்கட்டும், அவரினுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வா இருக்கட்டும், சீமானுக்கு அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்கும் நம்ம வந்து சொல்ல முடியும். காரணம் வந்து விஜய் அவர்கள் நீங்க மாற்றுன்னு சொல்லி ஒரு கருத்தை உள்ள எடுத்துட்டு வரீங்க. அப்போ நீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு ஆதரவாகவும் அவர்களுடைய கருத்தை வழிமொழிவதற்காக தான் நீங்க அரசியலுக்கு வரீங்களாங்கிற ஸ்டாண்ட சீமான் அவர்கள் கடுமையாக முன்வைப்பாரு. அது விஜயை மட்டும் பாதிக்காது, அதிமுகவையும் பாதிக்கும். எப்படி அதிமுகவை பாதிக்கும்னு சொல்றீங்க நீங்க? விஜய் அவர்களுக்கு இப்ப என்ன ஓட்டு இருக்கு? நிரூபிக்கப்பட்ட வாக்குகள் விஜய் அவர்களுக்கு எதுவுமே கிடையாது. இப்பதான் அரசியல் களத்துக்கு வர்றாங்க. இனிமேதான் அவங்க போட்டியிட்டு மற்ற கட்சிகள் வாங்கிய வாக்குகளை தன் பக்கம் அவங்க திருப்பணும். அது மூலமா தான் அவங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி கிரியேட் ஆகும். இப்ப இந்த சமயத்துல விஜய் அவர்கள் ஒருவேளை அதிமுக கூட சேர்றாரு அப்படின்னா, சேர்ந்ததுக்கு பின்னாடி சீமான் அவர்கள் விஜயை எக்ஸ்போஸ் பண்ணி அவரை வந்து மக்கள் மத்தியில அவருடைய கொள்கைகளை வெளிக்கொணர்றாரு அப்படின்னாக்க அது ஆட்டோமேட்டிக்கா விஜய் அவர்களை பாதிக்கும்ன்றது ஒரு பக்கம். விஜய் அவர்கள் யாரு கூட கூட்டணி இருக்கிறாரு? அதிமுக கூட. அப்ப இவங்க ரெண்டு பேரோட கூட்டணியுமே மிகப்பெரிய அளவுல பாதிக்கும். அவர்களினுடைய அந்த ஒரு குமுலேட்டிவ் ஓட் பேங்கையும் பெரிய அளவுல அடிவாங்க வைக்கும் சீமான் அவர்களினுடைய தீவிர பிரச்சாரம். அப்ப இதனாலதான் அதிமுக வந்துட்டு விஜய் அவங்க வந்துட்டு கூட்டணிக்கு கூப்பிடாம இருக்காங்களா? நிச்சயமா அதிமுக வந்து அரசியல் ஆழமா தெரிந்த கட்சியில தானே இருப்பாங்க. விஜய் அவர்கள் நாளைக்கு நம்ம கூப்பிடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன சிக்கல் வரும்ன்றதை அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், கடந்த நாடாளுமன்ற தேர்தலும் சரி, கடந்த சட்டமன்ற தேர்தலும் சரி, அதிமுக சீமான் அவர்களுக்கு எத்தனை முறை சிகப்பு கம்பளம் விரித்து கூட்டணியை கூப்பிட்டாங்க அப்படிங்கிறது வெளிப்படையா அவங்க வந்து பொதுவா இந்த மாதிரி கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டதையும் தாண்டி தனிப்பட்ட முறையிலேயே சீமான் அவர்களிடம் பேசப்பட்டது கூட்டணி பேரம். அதாவது நீங்க எங்க கூட்டணிக்கு வந்துருங்கன்னு சொல்லி அதிமுக கடுமையா பேரம் பேசினாங்க. ஆனா அதற்கு சீமான் அவர்கள் போகல. அந்த மாதிரி விஜய்க்கு இப்போ அணுகுமுறையே இல்லை. காரணம் என்னன்னா, ஒருவேளை விஜயை நம்ம கூப்பிட்டோம்னா அது சீமான் அவர்களினுடைய விமர்சனத்துக்கு நேரடியாக நம்ம வந்து ஆளாவோம். அது இப்ப இருக்கிறத விட மிக கடுமையான அளவுல நம்ம பாதிப்படைறதுக்கு வாய்ப்பா இருக்கும். இப்ப சீமான் அவர்கள் வந்து 1 விழுக்காட்டுல இருந்து 8 விழுக்காடு வாக்குகள் வந்து ஏறி வந்திருக்காருன்னா அந்த வாக்குகள் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி கீழே சரிஞ்சதுக்கும் இதுக்கு வந்து வாக்கு வங்கி ஏறினதுக்குமே நம்ம சமப்படுத்தி பார்க்க முடியும். அந்த அளவிற்கு அதிமுகவை மிக கடுமையாக பலகீனப்படுத்துறதுல சீமானுக்கு ஒரு பங்கு இருக்கு. அப்ப இதெல்லாம் போனதுன்னு சொல்லி விஜய் அவர்களையும் கூட சேர்த்துக்கிட்டு சீமானவர்கள் விஜய் அடிக்க அது நம்ம வாக்கு வங்கி இன்னுமே கீழே கொண்டு போயிருமோன்ற பயத்திலேயே கூட அதிமுகவினர் விஜய்கிட்ட வந்து ஒரு 10 அடி தள்ளியே இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இல்லையா? இப்ப 5 முனை போட்டியை பத்தி கடைசியா நீங்க என்னதான் சொல்ல வரீங்க கோகுல்? இங்க 5 முனை போட்டி அப்படிங்கிறத நிறுவறதே வந்து சீமான் அவர்கள் தான். விஜய் அவர்களுக்கு கூட்டணி ஆப்ஷனே இல்லாம அவரை தனித்து விட வச்சு தனியா களங்காண வைக்க போறதே இங்க சீமான் அவர்கள் தான்றதான் நம்ம இதுல பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. நிச்சயமா 5 முனை போட்டின்னு வந்தாலும் அது சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு கெயினா தான் இருக்கும். ஏன்னா அவர் தனித்து நிற்க போறது இது முதல் தேர்தல் கிடையாது. ஏற்கனவே 4 தேர்தல்களை தாண்டிட்டாரு. அப்படி இருக்கும்போது அவர் களத்துல ஸ்ட்ராங்கான ஒரு கேடரா இருப்பாரு. நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகவும் அமையும். விஜய் அவர்கள் தெளிவா சீமான் சொன்னது மாதிரி ஒரு கருத்தில ஏற்று ஒருத்தர் நம்மளை எதிர்த்தாலும் பரவாயில்ல, நாம நம்மளும் உண்மையா இருக்கலாம் நினைச்சிட்டு வந்தார் அப்படின்னாக்க அவருக்கான வாக்கு வங்கியை அவர் வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் சீமான் அவர்களினுடைய அந்த அறிவுரைகளை விஜய் அவர்கள் ஏற்றுக்கொள்றாரா, களத்துல எப்படி நிக்கிறாரு அப்படிங்கிறதையும், நாம் தமிழர் கட்சி எப்படி அவங்களை பெர்ஃபார்ம் பண்ணி ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதையும். இது போன்ற அரசியல் புதிய செய்திகளை தெரிந்து கொள்ள அரசியல் கருடன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மேலும் மற்றொரு தகவல்களுடன் சந்திக்கும் வரை நன்றி.